சொல்லணும் அப்படின்னா எல்லாரையும் சமமாக பார்த்த ஒரு மனதுதான் உங்களுடைய மனதாக இருக்கும். ஆனால் அதற்காகவே நீங்க காயமடைந்த ஒரு வாழ்க்கையையும் நீங்க வாழ்ந்து கொண்டு மாறீங்க. எந்த அளவுக்கு நீங்க நன்மைகள் பண்ணணும்னு நினைத்தீங்களோ, ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைத்தது கெடுதல்களாக மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்தது. எவ்வளவோ பிரச்சனைகள் நீங்க சந்திச்சிட்டீங்க. ஆனா அதற்காக காயமடைந்த ஒரு வாழ்க்கையும் நீங்க வாழ்ந்து கொண்டு மாறீங்க. மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால மத்தவங்க மத்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த எதிர்ப்புகளாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த வலிகள், மனவேதனைகள் அனைத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்று அந்த ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டு வாரீங்க. இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைய இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டும் இருக்கீங்க. நீங்க யாரையும் வேறுபாடு பார்க்க மாட்டீங்க. பண நிலையாக இருக்கட்டும், உங்களுடைய உறவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய பார்வையில எல்லாருமே ஒரே மாதிரி தான் தோணும். ஒரே மாதிரி தான் நீங்க இருக்கவும் செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் வந்து கொண்டு இருந்தீங்க. உங்களுடைய பார்வையில எல்லாருமே ஒரே மாதிரி தான் தெரிவாங்க. யார் கெட்டவங்க, யார் நல்லவங்க அப்படின்னு உங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா நீங்க எப்பொழுதுமே மத்தவங்கள தவறாக பார்க்க மாட்டீங்க. தவறாக பார்க்காம எல்லாரும் நமக்கு ஒரே மாதிரி தான் அப்படின்னு நீங்க உணர்ந்து மத்தவங்கள பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க இதுவரைக்கும் எல்லாரிடமும் நடந்தும் கொண்டீங்க. இனிமேலும் நீங்க நடக்கவும் செய்வீங்க. இந்த ஒரு நேர்மை தாங்க. இந்த நேர்மையான ஒரு நல்ல மனசு தான் உங்களுடைய பெரிய ஒரு பலமாக இருக்கும். அதே நேரத்துல அதுதான் உங்களுடைய பெரிய ஒரு பலவீனமாகவும் இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த ஒரு நல்ல மனசை நிறைய நபர்கள் பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் இப்படி பண்றாங்க? ஆனா அவங்க மீது நீங்க உண்மையான ஒரு பாசத்தை கொடுத்திருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் புரியாம உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன ஏமாற்றங்களை அவங்க கொடுத்திருப்பாங்க. அதனை நினைத்து நீங்க மிகவும் மனதளவுல வருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்து பல காயங்களையும் பலவீனமான விஷயங்களுக்கும் உங்களுக்கு நிச்சயமா நடக்கவும் வைத்திருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்ததும் இருக்கும். நீங்க எப்போதுமே மத்தவங்களுக்காக நியாயம் பார்த்த ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. யார் தவறு செஞ்சாலுமே அதை நேராக சொல்லி சரி செய்ய முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய வழி என்ன தெரியுமா? நீங்க எல்லாருக்கும் நியாயம் பார்த்திருப்பீங்க. யார் உங்கள் வாழ்க்கையில வந்து கெடுதல்கள் பண்ணினாலும் அவங்க பக்கமும் என்ன நியாயம் இருக்கு, அவங்க ஏன் இப்படி பண்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் கஷ்டங்கள் ஏற்பட்டது என்று அனைத்தையுமே நோண்டி நோண்டி விசாரிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. அதே மாதிரி எல்லார் பக்கமும் நியாயத்தை பார்க்கணும். நம்ம பக்கம் மட்டும் நியாயத்தை பார்த்து நம்ம போய் யாரிடமும் சண்டை போடக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளால பேசக்கூடாது அப்படின்னு அனைவர் மீதும் ஒரு விதமான பற்று உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய வழி என்ன தெரியுமா? நீங்க எல்லாருக்கும் நியாயம் பார்த்ததுனால அதனால உங்களுக்கு யாரும் நியாயம் பார்க்காம இருப்பாங்க. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சதுனால மத்தவங்களும் நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு போயிருப்பாங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகளையும் உங்களையும் அவங்க பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மறக்க முடியாத சில பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்திருக்கும். நீங்க உண்மையாக இருந்த இடங்களில் எல்லாம் கூட உங்களை தவறாக புரிந்து கொண்ட ஆட்களும் நிச்சயமாக இருந்திருப்பாங்க. இதனால் நான் செய்தது தவறா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் எத்தனை தடவைகள் உங்களுக்குள்ள எழுந்து கொண்டு இருந்திருக்கும் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க எப்பொழுதுமே நல்ல ஒரு மனிதராகத்தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்குன்னு சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன காயங்களும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டேதாங்க இருந்திருக்கும். நீங்க உறவுகளை காப்பாற்றுவது உங்களுடைய பழக்கமாக இருக்கும். மனிதர்கள் அதை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தா என்ன, மத்தவங்கள வந்து நம்ம காப்பாற்றணும். தவறு செய்யாம ஒருத்தன் தண்டிக்கப்படுறான் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு கொந்தளிக்கக்கூடிய ஒரு நபராக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. நீங்க ஒரு உறவு உடைந்து போகக்கூடாது என்று நினைத்து நீங்க எத்தனை தடவை உங்களுடைய மனசை விட்டு கொடுத்துருப்பீங்க அப்படிங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு சொத்து கொடுக்கல அப்படின்னா அந்த ஒரு உறவு உங்களுடைய கையை விட்டு போற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா உங்களுடைய சொத்தை கூட நீங்க எடுத்து கொடுத்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா ஒரு உறவு எப்பொழுதுமே பிரியக்கூடாது. மனசளவுல அவங்க எங்க போனாலுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. அப்படித்தாங்க நீங்க இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. இனிமேலும் நீங்க வாழவும் போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நீங்க எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்க. நீங்க சில நேரங்கள்ல உங்களுடைய ஈகோவா இருக்கட்டும், உங்களுடைய உண்மையான முகமா இருக்கட்டும், உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நீங்க தியாகம் பண்ணியிருப்பீங்க. யாருக்காக? உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக அப்படின்னு எல்லாருக்காகவும் நீங்க தியாகம் பண்ணியிருப்பீங்க. எதனால அப்படின்னா மத்தவங்க நல்லா இருக்கணும். நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதாது. நம்மளால ஒருத்தன் நல்லா இருந்தா அப்படின்னா நமக்கு பெருமை தான் அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா அந்த உறவுகள் எல்லாம் உங்களை காப்பாற்றினதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க. சில நேரங்கள்ல அந்த உறவுகளை நீங்க காப்பாற்றியதற்காகவே நீங்க உங்களை கூட நீங்க இழந்திருப்பீங்க. ஆனா அது அவங்களுக்கு புரியாது. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு எத்தனையோ இடங்களில் இருந்து அவங்கள காப்பாத்தி நல்ல ஒரு நிலைமைக்கும் அவங்கள கொண்டு வந்திருப்பீங்க. ஆனா எதுவுமே அவங்களுக்கு புரியாம உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்து கொண்டே இருந்திருப்பாங்க. ஆனா அதை நினைத்து நீங்க ஆரம்பத்துல எதுவும் நினைக்க மாட்டீங்க. போக போக என்னடா நம்ம அவங்களுக்கு நன்மைகள் பண்ணணும்னு நினைத்தோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இப்படி கெடுதல்களை
இதெல்லாம் நடக்கு அப்படின்னு அதை நினைத்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கும் ஏன் நம்ம இதை போய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா வரவும் வைக்குங்க. ஒவ்வொரு முடிவும் நீங்க 1000 தடவை யோசிப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவாக இருக்கட்டும், மற்றவங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவாக இருக்கட்டும், எதை பத்தினாலும் சரி, நீங்க அதை பத்தி 1000 தடவைகள் யோசிப்பீங்க. யோசித்து தான் அந்த ஒரு முடிவையே நீங்க எடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீங்க. தவறு செய்யக்கூடாது என்பதற்காக நீங்க பல வாய்ப்புகளை கூட தவற விட்டிருப்பீங்க. எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரியாம இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்துல தான் நீங்க இப்போது நின்று கொண்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையும் நிச்சயமா கொடுத்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய நல்ல மனசு எப்பொழுதுமே உங்களுக்கு நல்ல மனசுங்கிறது இருக்கும். அது எப்போதுமே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அனுபவங்கள் நிச்சயமா இருக்கும். நீங்க உதவி செஞ்சாலுமே அதை சிலர் உங்களுடைய பலவீனமா எடுத்திருப்பாங்க. நீங்க அமைதியாக இருந்தாலுமே அதையும் சிலர் உங்களுடைய பயமாக எடுத்திருப்பாங்க. நீங்க தாங்கி கொண்ட காயங்களும் அதெல்லாம் உங்களுடைய நல்ல மனசுக்காக மட்டும்தான் நீங்க எப்பொழுதும் இந்த மாதிரி காயங்களையும் சில வார்த்தைகளையும் நீங்க தாங்கி கொண்டு இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டும் வந்தீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்க. நான் இது வரைக்கும் கூறியதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்திருக்கீங்களா, இந்த மாதிரி நடந்திருக்கா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும், எப்படிலாம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் வந்து சேரும் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களுக்குன்னு இருந்த நீண்ட நாள் குழப்பங்களுக்கு மெதுவான ஒரு தெளிவானது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் செய்யும். நீங்க எதையும் புரியாம குழம்பி இருந்த அந்த ஒரு நிலையானது உங்களுக்குள்ள மாற ஆரம்பிக்கும். அந்த ஒரு நிலைமை மாறி உங்களை இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமா கொண்டு போக ஆரம்பிக்கும். உங்களுடைய மனசு இனி தெளிவாக யோசிக்க ஆரம்பிக்கும். எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் அந்த ஒரு முடிவு எப்படி உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் என்பதை பற்றி அதை யோசித்து அந்த ஒரு முடிவை எடுக்கவும் வைக்குங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்காக நீங்க முடிவு எடுக்கக்கூடிய சக்தி இப்போது உங்களுக்கு கிடைத்துவிடும். இதுவரைக்கும் நீங்க எடுத்த முடிவுகள் தவறாக பிறக்கும். எத்தனையோ நபர்கள் அதை உங்களுடைய முடிவை தெரிந்து கொண்டு உங்களுக்கு பிரச்சனையாக மாறியிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எந்த விதமான பிரச்சனைக்கும் உட்படாம உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு இடத்தில் நிச்சயமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்க மற்றவங்களுடைய கருத்தை அதிகமா கேட்டு நடந்த ஒரு மனிதராக இருப்பீங்க. ஆனா இனி உங்களுடைய உள்ளுணர்வு தான் உங்களை வழி நடத்த ஆரம்பிக்கும். முதல்ல நம்மளை பார்த்துக்கிடுவோம், நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போவோம் அப்படின்னு நீங்க உணர்ந்து ஆரம்பித்தீங்க அப்படின்னா, உணர்ந்து வாழ ஆரம்பித்து விட்டா போதுங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகும். இந்த ஒரே ஒரு மாற்றம் தான் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை நிச்சயமா தரப்போகிறது. அது ஆரம்பத்துல உங்களுக்கு எதுவும் தெரியாம இருந்தாலும் பிற்காலத்துல அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் மெதுவாக ஆனால் உறுதியானதாக நிச்சயமாக வந்துவிடும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருக்கணும். நீங்க செஞ்ச உழைப்புக்கு இப்போது மதிப்பு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த மதிப்பினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இதுவரை யாரும் கவனிக்காத உங்களுடைய முயற்சிகள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வெற்றியாக மாறும். இப்போது எல்லாமே வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். நீங்க பட்ட கஷ்டங்கள், மற்றவங்களுக்காக நீங்க வாழ்ந்த வாழ்க்கைகள், செய்த தியாகங்கள், அது அனைத்துமே இனிமே வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வேலைகள், உங்களுடைய திறமைகள் எல்லாமே ஒரு அங்கீகாரம் பெற்று நல்ல ஒரு நிலைமைக்கும் போகும். உறுதியான ஒரு வேலை இல்லாம இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல உறுதியான ஒரு வேலை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த ஒரு காலத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, முக்கியமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். உங்களின் உண்மையான மனசை மக்கள் புரிந்து கொள்வாங்க. புரிந்து உங்களுடைய வாழ்க்கையை அவங்க உணர்ந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் உங்களை தவறாக நினைச்சவங்க கூட நீங்க உண்மையில எப்படி இருக்கிறீங்க என்று புரிந்து கொண்டு உங்களிடம் மன்னிப்பு கேட்டு அவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில சேர்ந்தும் கொள்வாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன அமைதியை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய கிரக நிலைகள் இப்போது சாதகமாக உங்களுக்குன்னு மாற ஆரம்பித்து கொண்டு இருக்கிறது. இதுவரை உங்களுக்குன்னு இருந்த தடைகள், தாமதங்கள், குழப்பங்கள் எல்லாமே இந்த ஒரு நேரத்துல பொறுமையாக எல்லாமே சரியாகிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்குன்னு உருவாகிவிடும். நீங்க தேடிய நிலைத்தன்மையும் அது இப்போது உங்களுடைய வாழ்க்கையிலையும் வர ஆரம்பிக்கும். எனவே இனிமே வரக்கூடிய காலங்கள் அனைத்திலும் நீங்க யாருக்காக எல்லாம் வாழ்ந்தீங்களோ இப்போது உங்களுக்காக நீங்க வாழ கற்றுக்கொள்வீங்க. கற்றுக்கொண்டா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால வெல்ல முடியும். நீங்க யாரையும் காயப்படுத்தாம இருந்தீங்க, இனி உங்களையும் யாரும் காயப்படுத்தவும் மாட்டாங்க. உங்களுடைய குழப்பங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வும் நிச்சயமாக கிடைக்கும். இனி தெளிவான முடிவை எடுத்து நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா உங்களை கொண்டும் போகுங்க. எனவே கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய நல்ல மனசு இப்போது உங்களுக்கு பலனளிக்க ஆரம்பிக்கும். நீங்க இழந்ததை விட பெரிய சந்தோஷம் உங்களை தேடி வரவும் செய்யும். இனி நீங்க வாழப்போகின்ற வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்கும். உங்களுடைய விதியில் எழுதப்பட்ட உண்மையான வெற்றியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நன்றி, வணக்கம்.